திண்டுக்கல்லில் அரசு பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்ததில் காயமடைந்த மாணவர்கள் 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட பாரதிபுரம் சந்தை ரோடு பகுதியில் மாநகராட்சி நடுநிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு மாநகராட்சி சார்பாக சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் மராமத்து பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்துள்ளது. இதில் காயமடைந்த பள்ளி மாணவர்கள் 5 பேர் திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பள்ளியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை அமைச்சர் ஐ. பெரியசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் மாணவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார். அதாவது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆரம்ப பள்ளி நடுநிலைப் பள்ளிகளுக்காக மாநகராட்சி பள்ளிகளுக்காக ஆட்சிக்கு வந்தவுடனே புதிதாக பழுது பார்ப்பதற்கும் புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கும் முழுமையாக பழுதடைந்த கட்டடங்களை புதுப்பிப்பதற்கும் புதிதாக கட்டிக் கொடுப்பதற்கும் அதிகமான நிதிகளை ஒதுக்கி கொடுத்து கல்விக்காக ஒதுக்கி கொடுத்து அந்த பணிகள்லாம் இப்பொழுது பெரும்பாலும் நடைபெற்றிருக்கிறது. இது ஆரம்ப பாடசாலைக்கு நடுநிலைப் பள்ளிக்கே 8 அடி கொடுத்துருக்கோம். வெளியே உட்காரலாம், தூங்கலாம், படுக்கலாம், சாப்பிடலாம், அந்தளவுக்கு கொடுத்துருக்கோம். நல்ல உறுதியாக கட்டப்படுகிறது, தரமாக கட்டப்படுகிறது. அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக மேற்கூரை சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்த பள்ளியில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், தரமற்ற முறையில் பள்ளி கட்டடம் கட்டப்பட்டுள்ளதே விபத்துக்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 1 கோடி ரூபாய்க்கு பள்ளி மராமத்து பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பணிகளில் 4ஆம் வகுப்பு நடைபெற்ற இடத்தில் மேல்கூரை இடிந்து விழுந்து 7 குழந்தைகளுக்கு காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒப்பந்ததாரர்கள் சரியாக கட்டடங்களை கட்டுவதிலே கவனம் செலுத்தாமல் லாப நோக்கோடு சரியில்லாமல் கட்டியதனால்தான் இந்த விபத்து நடந்திருக்கு. சரியாக பள்ளிக்கூடம் விடுகின்ற நேரம் என்பதால் உயிர் பலி இல்லாமல் போய்விட்டது. இல்லை என்றால் நிறைய உயிர் சேதமாக இருக்கும்.